அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் எதிர்த்து நம்ம ராஜு இப்ப சென்னைக்கு காம்படிஷன் வந்துட்டாங்க. வந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே காம்படிஷன் நடக்கிற இடத்துல 2-3 ஸ்டாஃபுங்க இருக்காங்க. இருந்துட்டு ஒவ்வொருத்தரையும் அவங்க முன்னாடி ஆட வைக்கிறாங்க. அப்படி ஆடும்போது நம்ம ராஜியோட டைமிங் வருது. டைமிங் வந்ததுமே என்ன பண்ணுறாங்க ராஜின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டான்ஸ் வந்து ஆடிட்டுருக்காங்க. ஆடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியான பதட்டம், பயம் அப்படி எல்லாம் சேர்ந்து ஆடுற விதமாக நம்ம ராஜி வந்து ஆடுறாங்க. இதை பார்த்தா அந்த சார் ஒருத்தர் என்ன பண்ணனா, என்னம்மா இப்படி தயக்கப்பட்டு டான்ஸ் ஆடினா எப்படி நீ காம்படிஷன் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்ல, உடனே பக்கத்தில் இருந்த இன்னொரு சார், என்னம்மா பயப்படுறீங்களா, இல்லை கூட ஜோடி யாரும் இல்லாதனால ஒரு மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த இன்னொரு ஆளை வந்து நீ போய் ஆடுப்பா, அப்போ தான் அவங்க சந்தோஷமாக டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியோட ஆடுறதுக்கு வேற ஒரு ஆளை வந்து அனுப்பி விடுறாங்க. அந்த ஆள் டான்ஸ் மட்டும் ஆடாமல் நம்ம ராஜியை தேவையில்லாத டிஸ்டர்ப் பண்ணுற விதமாக டான்ஸை வந்து ஆடிட்டுருக்காங்க. இதெல்லாம் தாங்கிக்க முடியாத நம்ம ராஜி வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் ஓடி வராங்க. ஓடி வந்து என்னடா இது, நம்ம கதிராக இருக்கட்டும், மீனாக்கா, வீட்டில் இருக்கிற அத்தை மாமாலேருந்து யாருமே இந்த காம்படிஷனில் கலந்துக்க வேணான்னு சொன்னாங்க. நம்ம அவங்களோட பேச்செல்லாம் தாண்டி இங்கே வந்திருக்கோம். இங்கே என்னடானா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கே, இது நம்ம என்ன செய்கிறது, கதிர் நம்ம கூட இருந்தாருன்னா பக்கபலமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜி யோசிக்க, ராஜியை மிஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம கதிர் அந்த டைமிங்கில் கரெக்டாக கால் பண்ணுறாரு. கால் பண்ணதுமே, ராஜி நீ ஓகேவா இருக்கியா அங்கே அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் கேட்க, கதிர்கிட்ட நான் இங்கே ஒரு இக்கட்டான சூழலை மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்த முடியாத ஒரு சூழலை நம்ம ராஜி வந்து நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் நீ என்னோட பேசிட்டே இரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம ராஜி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது ராஜியோட வாய்ஸே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி போயிருக்கு. ராஜிக்கு ஏதாச்சும் அங்கே பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. பேசிட்டு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜிக்கே தெரியாத அந்த இடத்த வந்து ரீச் ஆக போகிறாரு கதிர் வந்ததுக்கப்புறம் ராஜியோட சேர்ந்து டான்ஸ் ஆடணும்னு நினச்ச அந்த ஆளுக்கு அடியை கொடுத்து நம்ம ராஜியோட ஃபேராக கதிர் தான் ஆட போகிறாரு. டான்ஸும் களை கட்ட போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.